நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஆமா, அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு எங்க தான் போறாங்க? ஷோ, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. அவங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடும்னு சொன்னேன். டிவோர்ஸ் ஆகிறதுக்கு ஒன்னும் பெரிய ரீசன்லாம் தேவையில்லையே. நம்ம பக்கத்து வீட்டு ராதிகா அவ புருஷனை எதுக்காக டிவோர்ஸ் பண்ணான்னு ரீசன் தெரியுமா? அவர் தூங்கும் போது பயங்கரமா கொரட்டை விடுவாராம். அதனாலதான். ஆனா இது சின்ன விஷயம்லாம் இல்ல, விஷயம் பெருசுதான். அம்மு என்னோட குழந்தை தானே அனு அக்கா சொல்லுவாங்க. என்னோட குழந்தை இல்லைன்னு கிரண் சார் சொல்லுவாரு. அப்போ குழந்தையோட அப்பா வேற யாரோ. கிரண் சாரையும் என் அண்ணனையும் இல்லாம வேற யார் கூடயும் அனு அக்கா உறவுல இருந்தாங்கன்னு கிரண் சார் நினைப்பாங்க. அது பத்தாத பெரிய போதுமா? போதும். கிரண் சாரோட மனசுல நான் சந்தேகங்கிற நெருப்ப பத்த வச்சிருக்கேன். சீக்கிரமா அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடும்னு நினைக்கிறேன். என் அண்ணனுக்கு பண்ண துரோகத்துக்கு இதை விட வேற எப்படி நான் அவங்கள பழி வாங்குறது? என்ன தண்டனை நான் அவங்களுக்கு கொடுக்கறது? அப்பா சந்தோஷமா இருக்கு. அப்படின்னா போய் பாயாசம் ரெடி பண்ணு போ. பாயாசம் வச்சு தரேன். பேக்கையும் பெட்டியும் எடுத்துக்கிட்டு கிரண் சார் இங்க இருந்து கிளம்பட்டும். ஒரு கிளாஸ் பாயாசம் கண்டிப்பா குடிக்கணும். சுப்ரியா, பால் பாயாசம் ரெடி பண்ண. இது எந்த திருடன் எனக்கு தெரியும். இது நான் பெத்த பையன். நான் நினைச்சேன் சேதுன்னு பேரு இருக்கிற திருடன்னு நினைச்சீங்க. சும்மா இருடா. அவரு ஒரு வெறப்பான மிலிட்டரி மேன். அவருக்கு ஒன்ன மாதிரி எல்லாம் விளையாடலாம் தெரியாதுடா. எங்க அந்த மிலிட்டரி மேனை காணோம்? நான் உங்க ரெண்டு பேருக்கிட்டே ஒரு விஷயத்த பத்தி சொல்லணும். அப்பா இங்க இல்ல, டூருக்கு போயிருக்காரு. உன்கிட்ட சொல்ல சொன்னாரு. என்ன ஊருக்கா? முன்னாடியே முடிவு பண்ணிருந்தாராம். மிலிட்டரியில அவர் கூட ஒன்னா வேலை பார்த்தவரோட பொண்ணுக்கு தான் கல்யாணம். அதுக்கு தான் போயிருக்காரு. டூரு முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சுதான் வருவாரு. ஐயோ, அது கஷ்டமாச்சே. டேய், நானும் அவரும் ஒண்ணு தானடா. அதனால எங்க ரெண்டு பேர்கிட்ட பேசணும்ன்ற விஷயத்த நீ தாராளமா என்கிட்ட சொல்லலாம். சொல்லுடா, ஏண்டா வெக்கப்படுற? நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். அவளும் என்ன காதலிக்கிறா. ரெண்டாவது கல்யாணமாடா? அவளுக்கு குழந்தை இருக்கா என்ன? நீங்க என்ன கிண்டல் பண்றீங்களா? இல்ல, உனக்கு அப்படிப்பட்டவங்க தானே கிடைப்பாங்க, அதான் கேட்டேன். இப்போ எனக்கும் இது செகண்ட் மேரேஜ் தானம்மா. கவலைப்படாதீங்க, அவளுக்கு இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகல. இதுதான் அந்த பொண்ணுக்கு முதல் கல்யாணம். அவங்க கிட்ட நிறைய பணம்லாம் இல்ல, ஆனா அவ நல்லா படிச்சிருக்கா. அப்பா இறந்துட்டாரு, இப்ப அம்மா மட்டும்தான் கூட இருக்காங்க. பரவாயில்லன்னு தான் தோணுது. ஆனா நான் அவளை நேர்ல பார்த்தாகணுமே. நீங்க ரெண்டு பேரும் அவளை நேரடியா பாத்திருக்கீங்கம்மா. நான் உங்களுக்கு க்ளூ தரேன். தாலி கட்டின பொண்ணு என்னை விட்டுட்டு போயிட்டா. சோகம் தாங்க முடியாம முழு குடிகாரனா ஆயிட்டா. அவனை திருத்தின பொண்ணு இந்த நிலைமைக்கு திரும்ப கொண்டு வந்த பொண்ணு யாருன்னு புரிஞ்சுதா? யோசிச்சு கஷ்டப்பட வேண்டாம். பொண்ணு யாருன்னு நானே சொல்றேம்மா. சுமித்ரா. சுமி. என்ன அட்மிட் பண்ணிருந்தீங்களே அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த அந்த நர்ஸ் தான். புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு அவளை பிடிக்கலையாமா? என்னால கூட முடியல உன்னை திரும்ப இந்த நிலைமைக்கு கொண்டு வர. ஆனா அவளால முடிஞ்சது. ரொம்ப அன்பான பொண்ணு அவ. ஆனா காதல் கீதன்லாம் சுத்திட்டு இருக்க வேண்டாம். உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருந்தா உடனே கல்யாணம் பண்ணிடலாம்.
அப்பாவும் சந்தோஷப்படுவாரு. நான் அவளோட வீட்டுக்கு போனேம்மா. நான் சின்னதா ஒரு பொண்ணு பார்க்குற சடங்கையே முடிச்சிட்டேம்மா. நாளைக்கு அவ அம்மாவும் சொந்தக்காரங்களும் இங்க வருவாங்க. ஐயோ, இந்த நேரத்துல உங்க அப்பா இங்க இல்லாம போயிட்டாரே. பரவாயில்ல, ஃபோன் பண்ணி சொல்லுவோம், அவங்க வரட்டும். அப்பா வந்ததுக்கு அப்புறம் கல்யாண தேதியை முடிவு பண்ணலாம். அது போதும்மா. ம். இங்க பாரு, அப்பா வரதுக்கு லேட் ஆனதுனால நீ திடுதிப்புன்னு அவளை கூட்டிட்டு கல்யாணம் பண்ணிக்காத. உன்னோட இந்த கல்யாணத்துக்காவது நாங்க 2 பேரும் கூட இருக்கணும். அதனாலதான் சொல்றேன். எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பெருசா இந்த கல்யாணத்தை நடத்தணுமா? உங்க 2 பேரு ஆசீர்வாதத்தோடமா. ஆசீர்வாதம் வாங்காததால நிறைய கஷ்டத்தை நான் அனுபவிச்சிட்டேம்மா. இனிமே அப்படி பண்ண மாட்டேன். ம்? இங்க பாரு, நீ கவலைப்படாம இரு. எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கலாம். நீ சொன்ன அம்மு நம்புவா. மெதுவா சொல்லி அவளை நம்ப வைக்கணும். திடீர்னு கோவத்துல அவன் அப்படிலாம் பேசியிருப்பான். மெதுவா அவனால எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும்னு எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். ஏய், அதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துருச்சு. இனிமே அதெல்லாம் எப்படி சரி பண்ணலான்னு தான் நாம யோசிக்கணும். இங்க பாரு அனு, நான் உன்னை கேட்கட்டுமா? 2 பேரும் சேர்ந்து திரும்பவும் நாடகம் ஆடுறீங்களா? என்னையும் கிரண் சாரையும் திரும்ப ஏமாத்த பாக்குறீங்களா? உண்மையை சொல்லுங்க. அம்மு எங்களோட குழந்தை தானா? உனக்கு நான் எப்படி சொல்லி நம்ப வைக்கிறதுன்னே எனக்கு புரியல. அம்மா உங்ககிட்ட போய் சொல்லலானு. இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய போய் சொல்லிருக்கீங்க. இதோ நிக்கிற அப்பா இறந்துட்டாங்கன்னு கூட. கிரண் சார் சொல்ற மாதிரி நீங்க சொல்ற எல்லாத்தையும் என்னால நம்ப முடியாம இருக்கு. கிரண் சார் சொல்றாரு அம்மு அவரோட குழந்தை இல்லைன்னு. ஒருவேளை என்னோட குழந்தையா இருந்தா அவளோட அப்பா யாருன்ற கேள்வி சாதாரணமா வர்றது தானே. அவரை குறை சொல்ல முடியுமா? அவரு என்ன சந்தேகப்படல. அதனால நீங்க போய் சொல்றீங்கன்னு அவரு நம்புறாரு. குழந்தையோட உண்மையான அப்பா அம்மா கிட்ட ஒப்படைக்கணும்னு தான் அவர் சொல்றாரு. இங்க பாருமா, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அம்மா இப்ப உண்மை சொன்னதே நீங்க உங்க குழந்தையை இழக்காம இருக்கிறதுக்காகத்தான். இழக்காம இருக்க இவ்வளவு நாள் இந்த எண்ணம் எங்க போச்சு? நீங்கெல்லாம் ஒரு பொம்பளையா? அனு, அம்மான்ற வார்த்தையோட அர்த்தம் என்னன்னு தெரியுமா? அது தெரிஞ்சிருந்தா நீங்க இப்படி எல்லாம் பண்ணிருக்கவே மாட்டீங்க. உண்மைதான், நீ சொல்லு. என் மூஞ்சிலே காரி துப்பு. செருப்ப காட்டி கூட என்ன அடிச்சிரு. எனக்கு அதெல்லாம் தேவைதான். அனு, என் பொண்ணு என் முகத்தை பார்த்தே இதெல்லாம் சொல்லணும் தான். இங்க பாருமா, அம்மா செஞ்ச தப்ப நான் ஒண்ணு சரின்னு சொல்லல. இருந்தாலும் நீ அம்மாவை புரிஞ்சுக்கணும். எல்லாம் பண்ணது உனக்காக, உன்னோட வாழ்க்கைக்காக, உன் மேல இருக்கிற அன்பால. அன்பால? நான் பெத்த குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சது என் மேல இருக்க அன்பாலன்னா என்னால நம்ப முடியாது. அதனால நானும் நம்புறேன் நீங்க சொல்றது போய் தான்னு. கிரண் சார் சொல்றதுதான் உண்மை. அது எங்களோட குழந்தை இல்ல. நானும் அதை அப்படியே நம்புறேன். அனு, அனு, ஹாய். என்ன பண்றதுன்னு ஒரு ஐடியாவும் கிடைக்க மாட்டேங்குது இல்ல கிரண் சார்? ஐடியா எல்லாம் கிடைக்குது. என்னை பத்தி நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். என்னோட விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். இவ பிரெக்னன்ட் தானே? தேவையில்லாம அடுத்தவங்க விஷயத்துல தலையிட்டு எதுக்காக டென்ஷன் ஆகணும்? உன் பொண்டாட்டி பேர் ரெஸ்ட் எடுக்க சொல்லு. ஐயோ, சொன்ன மாதிரியே இவ மாசமா இருக்கால. நான் அந்த விஷயத்தையும் மறந்துட்டேன். நீங்க 2 பேரும் அடுத்தவங்க விஷயத்தை பத்தி யோசிக்கிறதுனால தான் உங்க விஷயத்த மறந்துடுறீங்க. நானும் இந்த குடும்பத்துல ஒரு ஆள் தானே.
கண்ணால நேர்ல பாக்குற விஷயத்த பத்தி நம்மளால எதுவும் பேச முடியாம இருக்க முடியுமா என்ன? ஏய் முடியாது, கண்டிப்பா ஏதாவது சொல்லணும். அத்தையும் மாமாவும் சொல்றாங்க அம்மு உங்க 2 பேரோட குழந்தைன்னு. நீங்க சொல்றீங்க அந்த குழந்தை உங்களோட குழந்தை இல்லைன்னு. அனுவக்கா என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்க அவளா இருக்கு. அனு சொல்றா அவளோட குழந்தை தான் அம்முவா. அது எப்படி சரி வரும்? அம்மு அனுவக்காவோட குழந்தை தான், ஆனா கிரண் சாரோட குழந்தை இல்ல. நான் தான் சொல்றேன்ல, அனுவக்கா வேற யாரு கூடயும் உறவுல இருந்திருக்காங்க. அச்சோ, ரொம்ப கஷ்டம். இங்க பாருங்க, இந்த விஷயத்துல ஒண்ணு நீங்க தலையிட வேண்டாம். அம்முவுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. அவளை இங்க தங்க வைக்க தான் அப்பாவும் அம்மாவும் போய் சொல்றாங்கன்னு. அம்முவுக்கும் புரிஞ்சிருச்சு அவ எங்க பொண்ணு கிடையாதுன்னு. அனுவுக்கு வேற ஒரு உறவு இருக்கு நான் நம்பவே இல்லை. பொண்டாட்டிய முழுசா நம்புற புருஷன் கிட்ட நான் ஒண்ணு கேட்கட்டுமா? எதனால அனுவக்கா குழந்தைய விட்டு கொடுக்க சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க? தன்னோட குழந்தை தான் அம்முன்னு மனசார நம்புறனாலதான். எனக்கு தோணுது அவங்க எல்லாரும் உங்க முன்னாடி நடிக்கிறாங்கன்னு. அப்படின்னா சரியாதான் இருக்கும். இது அனுவக்காவுக்கு வேற ஒரு உறவுல பிறந்த குழந்தையாதான் இருக்கும். அதுதானே. அசிங்கமா இல்லையா சார் திரும்பவும் அவ கூட இருக்க? அவங்க குழந்தைய கொடுக்கலாம் மாட்டாங்க. அவங்க அம்முவை உங்க தலையில கட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுங்க. இவங்க 2 பேரையும் பிரிக்க பாக்குறாங்க. கிரண், அதுதான் நல்லது. இல்லனா அடுத்தவன் குழந்தைய உன் குழந்தைன்னு சொல்லி நீ தான் வாழ்க்கை முழுக்க வளர்க்க வேண்டியது இருக்கும். பல வருஷத்துக்கு அப்புறம் நீங்க வந்தீங்கல்ல, அந்த மாதிரி எப்பவாது அம்முவோட அப்பாவும் அனுவக்காவை தேடி வரமாட்டாங்கன்னு யாருக்கு தெரியும்? அந்த குழந்தையோட அப்பா அம்மா யாருன்னு எனக்கு தெரியும். நீங்க தேவையில்லாம அனுவ தப்பான ஆள்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. நாங்க சொல்ல வேண்டியதை சொன்னோம், அவ்வளவுதான். நீங்க குழந்தைய அவங்க கிட்ட போய் ஒப்படைக்க பாருங்க. அப்ப தெரியும் அனுவக்கா தான் குழந்தையோட அம்மான்னு. உங்களை ஓங்கி அடிப்பாங்க அனுவக்கா, பாருங்க. கிரண், அதனாலதான் நாங்க சொல்றோம், இப்பவே நீ தப்பிக்கிறதா உனக்கு நல்லது. இல்லனா எல்லாரும் சேர்ந்து அந்த குழந்தைக்கு நீ தான் அப்பான்னு சொல்லுவாங்க. சுப்ரியா, நீ வா. இவங்களை இப்படியே விட்டா சரி வராது. நீங்க கவனிச்சிங்களா கிரண் சாரோட ஃபேஸ? நம்ம சொன்னது நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பாவம், என்ன பண்றதுனே தெரியாத நிலைமையில இருக்காரு இல்லையா சுப்ரியா? ஆமா, அனுவக்காவை கிரண் சார் கண்ணை மூடி நம்புறாரு. அந்த நம்பிக்கை உடையும். நீங்க வேணா பாருங்க. அந்த நம்பிக்கையை உடைக்கிறதுக்காக தான் 2 பேரும் இங்க வந்திருக்கீங்கல்ல. மாமா, முதல்ல வெளியே போங்க. புருஷனும் பொண்டாட்டியும் ரூமுக்குள்ள பேசிட்டு இருக்கும்போது பர்மிஷனே இல்லாம உள்ள வர்றது நாகரிகம் இல்லாத ஆளுங்களோட பிஹேவியர். ஐயோ, உங்களுக்கு மேனஸ் இல்லையா? இதுல யாரு பொண்டாட்டி யாரா புருஷன்? இது ஏன் இல்ல, புரியாதனாலதான் கேக்குறேன். ஓஹோ, கிண்டல் பண்றீங்களா? நீங்களாவே இந்த ரூம்ல இருந்து வெளியே போறீங்களா இல்லையா? ஒருவேளை போலனா வெளியே தள்ளிடுவீங்களா என்ன? கோவமா இருக்காரு. என்ன கதவு மூடுறாரு? ஐயோ, நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் பண்ண போறது என்னன்னு இப்ப காமிக்கிறேன் உங்களுக்கு. ஐயோ சுப்ரியா, என் பொண்ணை பத்தி என்னடா சொன்ன? நீ ஏதாவது சுப்ரியா, சுப்ரியா, பொண்டாட்டி இல்ல உன்னையனா? என்னோட செய்யாதீங்க, விட்டுருங்க ப்ளீஸ். இது கடைசி வார்னிங். ஐயோ அத்தை, சீக்கிரம் வாங்க அத்தை, இந்த கொலைகாரன் எங்களை கொன்னுடுவான்.
ரெண்டு பேரும் சேர்ந்து என் குடும்பத்தை கெடுக்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாது. புரிஞ்சதா உனக்கு? அத்தை கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. கதவு திறங்க. என்னாச்சு? கதவு திற. சொல்றல கதவு திற. அத்தை கதவை திறந்து சீக்கிரமா வாங்க. கதவு திறங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ ஷோ, கதவு திறங்களே. என்ன இது? எவ்வளவு நேரமா கத்திட்டு இருக்கேன்? கதவு திறங்க. கதவு திறந்தா தானே தெரியும். என்னாச்சு? என்னாச்சு? கொஞ்சம் திறங்க. இந்த கொலைகாரன் எங்களை வந்து ஐயோ என்னாச்சு? அத்தை மாமா என்ன அடிச்சு போட்டார். அத்தை மாசமா இருக்க சுப்ரியாவையும் தள்ளி விட்டாரு. இங்க பாரு, உனக்கு கிடைச்சதுல பாதி இவ்வளவு கொடுத்துரு. என்ன நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எதுக்காக எங்களை கஷ்டப்படுத்துறீங்க? உங்களோட ரவுடிஸ் எல்லாம் எங்க கிட்ட வேணாம். அடிப்பேன். தேவையில்லாம பேசினா நான் திரும்பவும் அடிப்பேன். இவங்க கிரண் கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? அம்மு அணுக்கு இன்னொருத்தங்க கூட பிறந்த குழந்தையா? நான் அடிச்சது தப்பா? நீ சொல்லு. என் பொண்ணை பத்தி இந்த மாதிரிலாம் பேசுவீங்க? இவ என்ன வேணாலும் சொல்லுவா. ஏண்டா, நீ எங்க வீட்டு பையன் தானே? அனு உன்னோட தங்கச்சி தானே? நீ ஏண்டா அடுத்தவங்க மாதிரி எங்க கிட்ட நடந்துக்கிற? அவங்க சந்தேகப்படுறது சரிதானே? ஏன் அவங்கள குறை சொல்றீங்க? அம்மு என்னோட குழந்தை இல்ல, அது எனக்கும் தெரியும். இவளோட குழந்தைன்னு இவ சொல்றா. அப்ப குழந்தையோட உண்மையான அப்பா யாருன்னு நீங்களே சொல்லுங்க. இல்லைன்னா இவங்க இப்படியே திரும்ப திரும்ப பேசிட்டே இருப்பாங்க. இவங்கள போய் குறை சொல்ல முடியுமா? நீங்க முதல்ல அம்முவை கொடுக்க ஒத்துக்கோங்க. அப்பதான் அந்த பிரச்சனைக்கே தீர்வு வரும். தேவையில்லாத கதையெல்லாம் சொல்லி அம்முவோட அப்பா அம்மா நாங்க 2 பேரும் தானே சொல்லாதீங்க. எங்களுக்கு அம்முவை ரொம்ப பிடிக்கும். ஆனா நீங்க சொல்றதை ஏத்துக்க முடியாது. யார் என்ன சொன்னாலும் அம்முவை கொடுக்க நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா அம்மா அவங்க குழந்தை இல்ல. இங்க பாருங்க, நாங்க சொல்ல வேண்டிய உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டோம். எதனால நீங்க நம்ப மாட்டேன்றீங்க? உங்க தங்கமான குழந்தை கூட சந்தோஷமா வாழல. அது நடக்காது. இந்த பிடிவாதம் தான் எல்லாருக்கும் சந்தேகம் வரதுக்கான காரணம். நீங்க தான் அப்படி சொல்ல வைக்கிறீங்க. இவங்க சொல்ற மாதிரி அசிங்கப்பட்டு தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்க. அணுவும் நானும் ஒன்னா சேர்ந்து வாழணும் நீங்க விரும்புனா அம்முவை அவங்க அப்பா அம்மா கிட்ட கொடுத்துருங்க. இல்ல அம்மு அணுவோட குழந்தை தான் சொன்னீங்கன்னா நானும் இவங்க சொல்ற மாதிரி சொல்ல வேண்டியிருக்கும். கேட்கவும் செய்வேன். அம்மு யாருக்கு பிறந்த குழந்தைன்னு. அப்படி நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால சீக்கிரமா குழந்தைய அவங்க கிட்ட ஒப்படைங்க. மனசுல தோணுனதை சொன்னதுக்கு அவர் எங்களை உள்ள போட்டு அடிச்சாரு. சும்மா விட மாட்டேன் நான் அவரை. கிரண் சார், உன்னை பத்தி எனக்கு தெரியும் அனு. நீ அழாத. உனக்கு ஆசையா இருந்தா சொல்லு அனு. நம்ம வேணா அம்மாவை தத்தெடுத்துக்கலாம். ஆனா அது கூட வேண்டாமே. நமக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைக்கு கொடுக்குற அன்பை நம்மளால அம்மாவுக்கும் கொடுக்க முடியலன்னா என்ன பண்றது சொல்லு. அதனால உன்னோட அப்பா அம்மா அம்மாவை கொடுக்கலனாலும் சரி, நான் அம்மாவை கொண்டு போய் விட போறேன். ஏன் தெரியுமா? எனக்கு என் பழைய அனு வேணும். அம்மு,
நீ இதெல்லாம் பார்த்து பயந்துட்டியா? ஆ? நீங்க எதையும் பார்த்து பயப்பட வேண்டாம். அன்னைக்கு நீ செயின் எடுத்துன்னு அவங்க ஒன்னு அடிச்சாங்கல்ல, அதுக்கும் சேர்த்துதான் தாத்தா அடி கொடுத்தேன். அவங்கள சொல் பேச்ச கேட்க வைக்கிறதுக்காக தான் பண்ணேன். அவங்களுக்கு இன்னும் நிறைய பாடம் கத்தரணும். நீ வேணா பாரு. இப்போ நீங்க அவங்கள அடிச்சது என்னோட அப்பா கிரணாங்கள் இல்லைன்னு சொன்னதுக்காக தானே? ஆமா. அவங்க சொன்னது உண்மைதானே? கிரணாங்கள் இல்லைல்ல என் அப்பா. நானும் அம்மாவும் சொல்றதுதான் உண்மை. உன்னோட அம்மா அனுவும் அப்பா கிரணும் தான். இனிமே நீ அவங்கள அப்பா அம்மான்னு தான் கூப்பிடணும். என்ன? என்னோட அப்பாவும் அம்மாவும் அவங்க இல்ல. அன்னைக்கு அவங்க கிட்ட கூட்டிட்டு போய் விடுறேன்னு அம்மா சொன்னாங்கல்ல, அவங்க கிட்ட போகணும்னு நான் சொல்லி அழுதப்போ கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. அப்பெல்லாம் சொல்லவே இல்லை இவங்க தான் என் அப்பாவும் அம்மாவுன்னு. அம்மா எதுக்காக இப்படி சொல்றாங்க? இப்போ கிரண் அங்கிளும் சொல்றாரு நான் அவரோட பொண்ணே இல்லைன்னு. கிரண் அங்கிள் சொல்றதுதான் உண்மை. என்னை என் அப்பா அம்மா கிட்ட கூட்டிட்டு போய் விடாம இருக்கிறதுக்காக பொய் சொல்றீங்க. நீ தாத்தா சொல்றத கேளுமா. அவங்க உன்னோட அப்பா அம்மாலாம் இல்ல. ஆஹா, அன்னைக்கு கிரண் அங்கிள் என்ன அவங்க கிட்ட கூட்டிட்டு போனார்ல, அப்ப அவங்க 2 பேரும் பேசினதா நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். எப்படி இந்த குழந்தைக்கு சொல்லி புரிய வைக்கிறது? நீங்களும் அம்மா மாதிரியே பொய் சொல்றீங்க தாத்தா. அனு அக்கான்னு கூப்பிடதானே அம்மா சொல்லி கொடுத்தாங்க. நானும் அப்படி கூப்பிட்டேன். இப்ப சொல்றாங்க இதான் உங்க அம்மான்னு. அம்மான்னு கூப்பிடணும்னு. அம்மாவா இருந்திருந்தா ஏன் கிட்ட முன்னாடியே சொல்லல? அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குமா. உன்னோட அப்பாவும் அம்மாவும் கிரணும் அணுவும் மட்டும்தான். நீ அன்னைக்கு பார்க்க போனல, அவங்க உன் அப்பா அம்மா இல்ல. அவங்கள நீ மறந்துரு. நீ அங்க போறன்னு அடம் பிடிச்சி அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாது. நீ எவ்வளவு அடம் பிடிச்சாலும் உன்னை அங்க கொண்டு போய் விடவும் மாட்டாங்க. யாராவது தன்னோட குழந்தைய அடுத்தவங்க கிட்ட விடுவாங்களா? எங்களால முடியுமா? அம்மு, நீங்க எங்களோட தங்கம் இல்லையா? இங்க பாருங்க, இன்னைக்காவது இப்படி குடிக்காம இருக்கலாம்ல. இன்னைக்கு நம்ம பொண்ணு வர நாள் இல்லையா? என்ன நீ சொல்றத கேட்டா தோணுது, ஸ்கூல்லயோ ஹாஸ்டல்லயோ படிக்கிற நம்ம பொண்ணு சொந்த பொண்ணு வர மாதிரி பேசுற. நமக்கு தான் குழந்தைய பிறக்கவே இல்லையே, இனியும் பிறக்கவே பிறக்காது. அதனால தானே நாம இப்படி ஒரு நாடகம் ஆடுறோம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.